நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டிப்பட்டியில இருக்க உண்மையான காதலர்களும் சரி, அமெரிக்காவுல இருக்க உண்மையான காதலர்களும் சரி, தங்களுடைய காதல ரோமியோ ஜூலியட் காதல்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ரோமியோ ஜூலியட் அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் லக்ஷ்மண் அவர் தான் இப்போ ஜெயம் ரவி, ஹன்சிகா, அரவிந்த் சாமி, நாகேந்திர பிரசாத், வருண், அக்ஷரா கவுடவ்னு இவங்க எல்லாருமே வச்சு இயக்கி 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி 100 நாட்கள் ஓடக்கூடிய எஃபெக்ட்ல கொடுத்திருக்கும் திரைப்படம் தான் போகன். போகன் டீம் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். இந்த படத்துல நீங்க சொல்லியிருக்க மாதிரியே இப்போ நம்ம ஷோவையும் ஒரு மைண்ட் செட்டோட ஆரம்பிப்போம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எனர்ஜி பதில இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம். எஸ், ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாங்ஸுமே வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ சந்தோஷமா இருந்தாலே நம்மளுடைய மனசுலயும் சரி எல்லா இடங்கள்லையுமே சரி கண்டிப்பா பாட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே வந்து ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சாரும் அரவிந்த் சாமி சாரும் வந்து அந்த ஜிலு ஜிலு சாங்கோடவே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. ரோகேஷ் வேற இங்க வந்திருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்கு, எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க எழுதின பாடல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஏற்கனவே வந்து சாருடைய படங்களுக்கு நீங்க பாட்டு எழுதிருக்கீங்க. இந்த படத்துலயும் ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு எழுதிருக்கீங்க, ஓப்பனிங் சாங். ஸோ அந்த பாட்டோட வந்து இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. எஸ். டமாலே டமாலே டும்மிலே 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 டமாலே 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 டும்மிலே 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 டமாலே டமாலே ராங்கு பண்ண ராடு தான் என் எல்லை கோட்டுக்குள்ள சோக்கு சீனு டாப்பு தானே நானும் ஒரு உள்ள தப்பு பண்ண வாய வச்சு தட்டு வேண்ட பல்ல என் மனசுக்குள்ள வில்லனுக்கு ஈவு இறக்கம் இல்லை டமாலே டமாலே டும்மிலே 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 டமாலே டமாலே. ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ட் டிரெக்டர் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த போகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த போகன் உங்களுக்குள்ள எந்த ஒரு சுச்சுவேஷனில் உருவானாங்க அப்படிங்கிறத ரசிகர்களுக்காக சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இது என்னன்னா, ரோமியோ ஜூலியட் படம் வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹிந்தியில் படம் பண்ணுறாரு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம். என்னென்னா இது மாதிரி வந்து ஆமாம் நம்ம ஹிந்தியில் நம்ம டைட்டில் கார்டு வருமே, கதை லக்ஷ்மண் சொல்லிட்டு வருமே, மாஸ்டர் டைரக்ஷனில் செம்மடா ஹிந்தி வரைக்கும் போயிட்டுடாலாம் சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு அங்கே போயிருந்தேன். அங்கே படம் பார்த்து முடித்த உடனே பார்த்தா மாஸ்டர் வெளில வந்தார். மாஸ்டர் வந்து ஓகே பண்ணலான்டான்ட்டு சொல்ல போகிறாரு சொல்லிட்டு நினச்சா சூப்பராக இருக்கடா, எக்ஸ்ட்ரா இருக்கடா. சரி ஓகே, அப்புறமா என்னன்ட்டு சொல்லி கேட்டா அப்புறம் வேறு என்னடா கதை வச்சிருக்கேன் சொல்லிட்டு கேட்டார். ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் இருக்கு மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார் வீட்டுக்கு. நைட் ஆகிடுச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock மேலே ஆகிடுச்சு. போயிட்டு நான் ஒரு லைனாக சொல்லிட்டு வரேன். போகன் கதையை சொல்ல எனக்கு தெரிஞ்ச லைன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா கிராஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி படிப்படியாக அப்படி போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே வரேன். அவருக்கு மூஞ்சில் ஃபேஸ் ஒரு பெருசாக இம்பேக்ட் ஆகலை. சரி இது சொல்லுவோம், என்ன தான் யோசிக்கிறாரு சொல்லிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு போகன் கதையை சொன்னேன். இது சூப்பராக இருக்குது, இதையே முதலே சொல்லலான்னு கேட்டார். இல்லை மாஸ்டர், இது வந்து கதை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3வது படமோ 4வது படமோ தான் இது பண்ண முடியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ வேலை வாங்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமாக முடியலாம் நடிச்சிச்சு தோனி மாதிரி. ஏன்னா அது வந்து அவ்வளோ வேலை வாங்குற கதை இது. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து அது உண்மையிலேயே வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கோ சரி, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. கண்டிப்பாக இந்த போகன் வந்து நானே ஒரு போகன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகன்னா என்ன மீனிங் அப்படிங்கிறதே தெரியல. இந்த போகன் என்ன ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லுங்க அந்த வேர்டுக்கு. அதான் போகன் என்ன சுகபோகி சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்களா? He's trying to tell Arvind Sami's character is based on him. சார், உங்களுக்கு கவுக்கிறதுக்கு ஒரு யாருமே தேவையே இல்லை சார். அண்ட் அக்ஷராவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம பசங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், கண்டிப்பாக. நாகேந்திர பிரசாத் சார், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சாரும் அண்ட் அரவிந்த் சாமி சார் 2 பேருமே வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டரும் சரி வருணுடைய கேரக்டரும் சரி அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஒரு கேரக்டரை வந்து டிரெக்டர்ஸ் சொல்லும்போது எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிட்டு பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது அண்ணன் வந்து இந்த மாதிரி போகன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வைப் அதாவது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா லக்ஷ்மண் சாரோட படம் நான் ரோமியோ ஜூலியட் பார்த்தேன். அப்புறம் வந்து இமாம் சார். ஸோ எங்களோட கூட்டணி ஃபஸ்ட்டே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஜெயம் ரவி சார், அரவிந்த் சாமி சார். நான் அப்புறம் டிசைட் பண்ணிட்டேன், இந்த படத்தில் நம்ம எப்படியாச்சும் இருக்கணும், அதில் ஏதாவது ஒரு கார்னர்லையாச்சும் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி எங்கள் அண்ணன்கிட்ட போயிட்டு நான் பிடிவாதமாக
நான் இந்த படத்தில் பண்ணி ஆகணும்னா இப்படி பார்த்தேன், என்ன இவ்வளோ இதாக இருக்குது. இல்லை இந்த படத்தில் நான் பண்ணி ஆகணும், ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இது ஒரு இதாக இருக்கணும் எனக்கு அப்படி இப்படின்னு இப்படியே சொன்னேன். ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி அப்புறம் சரி சிரிச்சார். அப்புறம் வந்து இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, உனக்கு நல்ல கேரக்டர், அது பண்ணு அப்படின்னாரு. அப்படி வாங்கின சான்ஸ் தான் இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப அனுபவித்து பண்ண ஒரு கேரக்டர் தான் போகனில் நான் பண்ண கேரக்டர் விக்ரம். இது வந்துட்டு எனக்கு நிறைய இன்புட்ஸ் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து டைரக்டர் லக்ஷ்மண் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய பேசி வச்சு பண்ண ஒரு விஷயம், அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து பண்ண ஒரு விஷயம். அது அப்படி பண்ணால் மட்டுமே தான் நல்லா வரக்கூடிய ஒரு 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 ஸ்கிரிப்ட் இது. ஸோ ஒவ்வொரு சீனுமே டஃப்பாக இருக்கும், ஒவ்வொரு சீனுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி நான் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி. என் பாடி லாங்குவேஜை மாற்றி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது உடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. பட் அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே ஹாப்பியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் கமிட் ஆனதை பற்றி சொல்லிட்டாரு. நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க இந்த படத்தில்? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு, சில சமயங்கள் இந்த படத்தில் வந்து அட்டகாசமாக வந்து நடிச்சிருக்கீங்க, ஆட்டோ டிரைவராக வேறு நடிச்சிருக்கீங்க நீங்கள். அண்ட் இந்த படத்தில் கமிட் ஆனதை பற்றி? ஆமாம், கமிட் ஆனது வந்து ஆக்சுவலி வினோதன் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு ஆஃபீஸில். அப்போ வந்து பிரபு நான் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி கதை கேட்டியா அப்படின்னாங்க. கேட்டேன்னா இப்போ தான் மீட் பண்ணேன் லக்ஷ்மணாவை, கேட்டேன் செம்மையாக இருக்குது சான்ஸே இல்லை அப்படின்னாங்க. உடனே நான் உடனே கேட்டேன், இந்த ரோல் யார் பண்ணுறாங்க அந்த ரோல் யார் பண்ணுறாங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். உடனே ரோலை கேட்டேன் நான், இது யார் நான் பண்ணுறாங்க அப்படின்னேன். உடனே நீ தான் பண்ணுற அப்படின்னாங்க. என்னடா சொல்கிறீங்க, நான் தான் பண்ணுறேன்னா? ஆமாம் நீ தான் பண்ணுற அண்ணா. அது அந்த மாதிரிலாம் பண்ணணும், ரொம்ப கஷ்டம் இல்லைண்ணா, எப்படி நான் அதெல்லாம் வேலைக்காவது நினைக்கிறேண்ணா, என்னண்ணா அப்படின்னு. இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் சொன்ன ஒரு விதமே வந்து லைக் அந்த ஒரு மோட்டிவேட் பண்ணி வந்து ஒரு வெறி வந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டான்ஸர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பெர்ஃபார்மரும் கூட. அண்ட் நீங்கள் இந்த படத்தில் வந்து எப்படி கமிட் ஆனீங்க அதை பற்றி சொல்லுங்கள், உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். Then Lakshman is one director. அவங்க வந்துட்டு narrate பண்ணப்போ he is not like other directors who will say okay this is the script, இதுதான் என்னோட ரோல். He'll tell எப்படி இருக்கு மச்சா, how is it, nice sir, what do you think, it will work. So he is very very down to earth and humble, and we have used that in the movie. Arvind Sami sir calls me Macha throughout because he calls me Macha in real life. And as you said, I'm thankful to him. After Arambam everybody thought she's packed the bags, he got me back. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த படத்தில், அதாவது அனுபவித்து ஜாலியாக பண்ண சீன் என்னென்னா, ஒரு டைனிங் டேபிள் சீன் இருக்கும் எனக்கும் ஹன்சிகாவுக்கும். அதில் வந்து தேட்டரே வந்துட்டு அப்படியே சத்தத்தில் கிழிஞ்சிடுச்சு. ஸோ அந்த சீன் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன். இது வந்துட்டு என்னென்னா த்ரில் ரொமான்ஸ் எல்லாமே ஒரே சீனுக்குள்ளே அழகாக வந்துட்டு போகிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதில் கேரக்டர் மிஸ் ஆகாமல் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு புதுசாக இருந்தது சீன் கேட்கும் போதே. அது பண்ணும் போது இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். அதை பார்க்கும் போது நானே என்னை மறந்து ரசித்து பார்த்தேன். லோகேஷ் நீங்கள் சொல்லுங்க, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட் டண்டனக்கா பாட்டு வந்து எழுதுனீங்க, பயங்கர ஹிட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு கேட்டாலே எல்லாருமே வந்து எந்திரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கர பெப்பியான ஒரு நம்பர் கொடுத்தீங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு பயங்கர பெப்பியான நம்பர். ஆனால் நடுவில் வந்து இந்த ஹீரோஸோட டயலாக்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்புட் போட்டிருக்கீங்களே, இது எப்படி சார் வந்து சுச்சுவேஷன் சொல்லும் போதே வந்து இந்த மாதிரி வந்துச்சா இல்லை? அவர் இமான் சார் தான் பண்ணாங்க. அது நடுவில் வந்து அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து லக்ஷ்மணாவும். ஆக்சுவலாக என்னென்னா அந்த டைலாக்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் ரோமியோ ஜூலியட் பார்த்தீங்க இல்லைங்களா, ஓப்பனிங்கில் டைட்டில் கார்டில் வந்து எல்லா ஹீரோஸோடைய லவ் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. அதில் கிடைச்ச கிளாப்ஸ் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, மறக்க முடியல. சரி திருப்பியும் அது மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணுமே சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சரி ஓகே இந்த சாங்க்கு புதுசாக ஏதோ ஒன்று இருக்கட்டும் சொல்லிட்டு ஹீரோஸும் வில்லன்ஸும் பேசின டைலாக் எல்லாத்தையும் ட்ரிபியூட்டாக கொடுத்து ஒரு சாங்காக பண்ணலாம் சொல்லிட்டு தான் முதல்ல சாங் கன்செப்ஷன் பண்ணது. ஸோ அதில் வந்து தான் அதில் நிறைய ஹீரோஸ் கொடுத்தோம். இடம் பத்தது இல்லையா, இவ்வளோ தானே இருக்கும் இடம். ஸோ அந்த 4 minutesக்குள்ளே என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுத்தோம். ஆனால் அவர் வந்து எழுதுனதுக்கு வந்து எப்படி இன்ஸ்பயர் ஆனாருன்னா, நான் கேட்டதே அவர் வந்து என்னது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னென்னா வேட்டையாடு விளையாடு படம் பார்த்துருக்கேப்பா, அதில் கமல்ஹாசன் சாருடைய ஓப்பன் சாங் இருக்குல்லப்பா, கற்க கற்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அந்த சாங்கை வந்து உன் லாங்குவேஜில் எழுதி கொடுறா சொல்லிட்டு கேட்டேன். ஓகே சரி, இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் எல்லாருமே இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு பாட்டு வந்து இவங்களை பற்றி பாடணும் அப்படின்னா என்ன மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் போடுவீங்க? இவங்களை பற்றி பண்ண என்ன வார்த்தை? சரி லக்ஷ்மண் சார் வச்சுக்கோங்க. வானம் போல உயர்ந்தவர், மழையை போல தெளிந்தவர், குறை இல்லாத குணத்தை கொண்டவர், லக்ஷ்மணன் மனம் நிறைந்த மனதை கொண்டவர், பேச்சியிலே நியாயம் உண்டு பயன் மடுங்கோ இவரை கண்டு, மதியை கொண்டு விதியை ஜெயித்தவர், மன தைரியத்தில் எதையும் ஜெயிப்பவர். மதன் கார்கி சாரும் வந்து போகனை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தாமரை மேடம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர சாங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாங்ஸ் எல்லாம். அண்ட் உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சில லைன்ஸ்லாம் இருக்கும். அந்த
பாடல்கள் இருக்கக்கூடிய வரிகள் அதை ரெண்டு பத்தி பாட்டுமேங்க, ரெண்டு பாட்டுமே, இது செந்தூரா சாங்கும் சரி, வாராய் வாராயும் சரி, ரெண்டு பேருமே லிரிக்கில் வந்து, ஏன்னா வி பிலாங் டு தமிழ்நாடு. தமிழ்நாடுன்றது என்னன்னா இலக்கியவாதிகள் வாழ்ந்த ஒரு நம்மளுடைய சொசைட்டி. அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி இப்போ நம்ம வந்து பீசல் பிலாக்காக்கு வந்துருக்கோம். அதுவும் தேவை, அதுவும் வேணும். அது நம்ம யூத் ஆடியன்ஸ்க்கு புல் பண்ணுறது. இலக்கியமும் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன். தாமரை மேடம் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வாட்டி எழுதும்போதே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவங்களே வந்து மாடர்னைஸ்டான ஃபிலிம் ஆச்சு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்குறதுக்கு, மேடம் வார்த்தைகள் வந்து வேணும் மேடம் எனக்கு, ஏன்னா அந்த சொற்கள் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது, எத்தனை படத்தில் இது மாதிரி வருது, ஸோ அது வேணும்ன்ட்டு சொல்லிட்டு நான் கேட்டு அடம் பிடிச்சி புது வார்த்தைகள், அந்த பழைய கால வார்த்தைகள் எதெல்லாம் இருக்கோ அது வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்டு வாங்கினேன். ஆக்சுவலாக செந்தூரா சாங்க்கு வந்து வேற ஒரு லிரிக் இருந்துச்சு, செந்தூராவும் இருந்துச்சு. என்னை வந்து லக்ஷ்மண் கேட்டார், சார் உங்களுக்கு எது சார் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். லக்ஷ்மண் எனக்கு செந்தூரா தான் பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் கேட்காத மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் வந்து வேறு அந்த ஒரு லிரிக்கை சொன்னாங்க, அதுதான் நல்லா இருக்குது, அதுதான் நல்லா இருக்குன்னு. பட் தேங்க்ஸ் டு லக்ஷ்மண், நான் சொன்னதுக்காக அதை மாற்றி இன்றைக்கி செந்தூரான்ற வார்த்தையும் அந்த அந்த ஒரு கேட்சி ஃப்ரேஸாகவும் அது அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக வந்துட்டு தாமரை மேடம் வந்துட்டு எவ்வளவோ சாங்ஸ் எனக்கு பண்ணியிருக்காங்க. இந்த சாங் பர்டிகுலராக வந்துட்டு எவ்வளோ உயர்த்தி பாடிட்டாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இமான் சாருக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் தேங்க்ஸ், அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். கார்கி சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் மதன் கார்கி சாருக்கும் வந்து செம்ம சிங்க்கு. எப்படின்னா ஆக்சுவலாக வந்து நான் ஒரு இது ஆக்சுவலாக ஒரு டியூன் இதுதான் கான்செப்ட், இதுதான் விஷயம் சொல்லிட்டு கன்சீவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 2 hours 3 hours முடிச்சிடுவார். அவருக்கு தெரியும் நான் சிலது சில ரெஃபரன்சஸ் வந்து என்னென்னா இங்கிலீஷில் இருக்கிற யூடியூப்பில் இருக்கிறதோ ஏதோ ஒரு கவிதைகள் இருக்கும் இல்லையா, இங்கிலீஷ் கவிதைகள் ஏதோ ஒன்று இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி சும்மா ஏதோ ஒரு வார்த்தை தான் அனுப்பிவிடுவேன். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா 2 hours வந்துடும். அதே மாதிரி நீங்கள் உட்காந்து ஸ்பான்டேனியஸில் வந்து நீங்கள் உட்காந்து இந்த மீட்டருக்கு இது உட்காரல, இந்த விஷயம் வந்து வேறு ஏதாவது புது டைலாக்காக இருக்கலாமே சொல்லிட்டு கேட்டிங்கன்னா he'll give you 1000 ஆப்ஷன்ஸ். அவ்வளோ வந்து உள்ளே இருக்கிற ஒரு பர்சன். ஆக்சுவலாக செந்தூரா சாங்க்கு வந்து வேற ஒரு லிரிக் இருந்துச்சு, செந்தூராவும் இருந்துச்சு. என்னை வந்து லக்ஷ்மண் கேட்டார், சார் உங்களுக்கு எது சார் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். லக்ஷ்மண் எனக்கு செந்தூரா தான் பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் கேட்காத மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் வந்து வேறு அந்த ஒரு லிரிக்கை சொன்னாங்க, அதுதான் நல்லா இருக்குது, அதுதான் நல்லா இருக்குன்னு. பட் தேங்க்ஸ் டு லக்ஷ்மண், நான் சொன்னதுக்காக அதை மாற்றி இன்றைக்கி செந்தூரான்ற வார்த்தையும் அந்த அந்த ஒரு கேட்சி ஃப்ரேஸாகவும் அது அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக வந்துட்டு தாமரை மேடம் வந்துட்டு எவ்வளவோ சாங்ஸ் எனக்கு பண்ணியிருக்காங்க. இந்த சாங் பர்டிகுலராக வந்துட்டு எவ்வளோ உயர்த்தி பாடிட்டாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இமான் சாருக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் தேங்க்ஸ், அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். நாகேந்திர சார், உங்களுக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் அரவிந்த் சாமி சாருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன் சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒரு வாட்டியும் அவர் அரவிந்த் சாமி சாரும் சரி, ஜெயம் ரவி சாரும் சரி, 2 பேரும் ஸ்கோர் பண்ணுறதுல பயங்கரமாக இருப்பாங்க அவங்க இதில். அதே மாதிரி ஐ மீன் இன்ஃபேக்ட் அரவிந்த் சாமி சார் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி, சார் இது கொஞ்சம் அதுலேயே தெரியுது மற்ற ஆர்டிஸ்ட்டும் அவங்க வந்து நல்லா இது பண்ணணுன்றது அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், அதுலேயே ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நிஜமாக. அதே மாதிரி டைரக்டர் சார் ஒரு சொல்கிற இந்த டோனில் கொஞ்சம் ரஃபாக இருக்கணும், இல்லை ரொம்ப அதாவது கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது சார், அது மட்டும் அதை கற்றுட்டே இருக்கணும். நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அந்த சீன் தான் ரொம்ப நான் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உள்ளே இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜெசிகா பற்றி நம்ம பேசணும் சார். ஏன்னா ஏற்கனவே ரோமியோ ஜூலியட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்கள சார்ந்து தான் வந்து கதை இருக்கும். அதாவது அவங்களுடைய காதலாக இருக்கட்டும், அவங்களுடைய குழப்பமாக இருக்கட்டும், மாறி அவங்க என்ன டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து தெரியாமல், அவங்களுடைய எந்த சைடு நம்ம போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஒரு பெண்ணோட காதல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அழகாக வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில் யார் மையப்படுத்தி இந்த கதை ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் ஹன்சிகா ஆனால் நான் சும்மா ஒரு பாம்பேலேருந்து ஒரு பொண்ணோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு ஐ கான் ஜஸ்ட் லைக் தட் அவங்கள ஒரு ஹீரோயினாக போட்டு ஒரு 4 சாங்க்காக வந்து ஒரு ஹீரோயின் சும்மா கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்கான்றது யூஸ் பண்ணுறது ஓகே. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இண்டஸ்ட்ரியில் என்னென்னா, எப்பவும் எல்லா கேரக்டர்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ ஹீரோயினா அடுத்தது ஹீரோயின் அவங்க கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னுடைய முதல் படம் ஜெயம்ல ஆரம்பிச்சு எம் குமரனில் பார்த்தீங்கன்னா அசின், சதா, அதுக்கப்புறம் ஜினேலியா, த்ரிஷா, எல்லா படத்துலேயும் உனக்கும் எனக்கும் சரி, சந்தோஷ் சுப்ரமணியம் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக தான் இருக்கும் கேரக்டர். அது ஏன்னா அது வந்து ஸ்கிரிப்ட் அப்போ தான் பலமாகும். அதுதான்
கரெக்டான முறைன்னு நான் நினைப்பேன். எல்லா ஃப்ரேம்லேயும் நானே வந்து எல்லா டைலாகும் நானே பேசிக்கிட்டு அப்படின்றது வந்து எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. நான் வந்து முழுமையை தான் எப்போவுமே பார்ப்பேன். அந்த முழுமை வந்து அடையணும்னா அதுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும், எல்லா கேரக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணணும். அந்த வகையில் ஆல் த ஹீரோயின்ஸ் இன் மை ஃபில்ம் எல்லா ஃபீமேல் எலிமெண்ட்ஸும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். எம் குமரனில் மதர் கேரக்டர்லேருந்து நதியா மேம் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அது இருக்குது. எல்லாருக்கும் ஈக்குவலான பேர் வரும். ஹன்சிகா வந்து நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க, அந்த பொண்ணு சூப்பர் நடிகர்லாம் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கேள்வியும் கேட்டிருக்காங்க. உண்மை என்னென்னா ஷீ இஸ் ரியலி குட் பெர்ஃபார்மர். அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினாலிட்டி யாருமே இது வரைக்கும் எடுக்கலைங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது. இப்போ அரவிந்த் சார் நீங்கள் பார்த்தீங்க படத்தில், ஏன் புதுசாக தெரியுறேன்னா அவருக்குள்ளே ஒரு ஒரிஜினாலிட்டி, சேட்டை பிடிச்ச ஒரு ஒரிஜினாலிட்டி ஒன்று இருக்குது. அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஹன்சிகா கையிலையும் அந்த ஒரிஜினாலிட்டி ஒன்று இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வந்து நம்ம கேமராமேன் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ரோமியோ ஜூலியட்டும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு மூவி வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்க. இந்த படமும் அப்படிதான் கொஞ்சம் பிளாக் ஷேடாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் கேமராமேன் பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து எப்படின்னா மேடம், ஆக்சுவலாக ஒரு சீன் கன்சியூம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சீன் கன்சியூம் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியாலிட்டிக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நானும் பேசிக்கலி ஆர்ட் ஃபிலிம் டேரக்டர். நானும் வந்து என்ன நினைப்பேன்னா கொஞ்சம் கிளாஸாக இருக்கணும். ஒரு 15,000 ரூபாய் சம்பளக்கார வீடுனா கூட ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டாக போய் பார்ப்போம் சார் லொக்கேஷனில். அவர் எப்படின்னா ஆக்சுவலாக விட்டே கொடுக்க மாட்டார். இல்லை லக்ஷ்மண், கதை விஷுவல் அழகாக இருக்கு, நான் பண்ணிடுறேன், நீ வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக பார்க்கலாம், அதுக்கு தகுந்த செட்டப் பண்ணிக்கலாம் வேணான்னு சொல்லிட்டு அவர் எப்படின்னா, இப்போ நான் என்னுடைய குழந்தை போகன், அவர் அதை தத்து எடுத்திருக்காரு. அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அதுக்கு என்னால் அந்த குழந்தைக்கு வந்து எதாவது கெட்டு போச்சுன்னா ஒத்துக்க மாட்டார். ஏங்கிலே சண்டை போடுவார். என்ன நீங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்கு ஒரு பர்சன். ஸோ அதுதான் எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். அதனால தான் இந்த குவாலிட்டி அவுட்புட். ஆல்ரெடி டீசர் ட்ரெய்லர்லாம் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோன்ற மனநிலையில் வாங்க, சந்தோஷமாக இருக்கோன்ற மனநிலையில் போங்க. நம்ம வந்து ப்ரொடியூசர் சார் பற்றி நம்ம பேசுவோம். பிரபுதேவா சார் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இதான் அவர் வந்து இல்லைங்க நீ இந்த கேரக்டருக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அவர் சொன்னதா இவரும் வந்து சொல்லிட்டாரு. அண்ட் நீங்கள் ஏன்னா கதை வந்து அவருக்கு ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க. அண்ட் அது படமாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டரில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரா? என்ன மாதிரி எனக்கு கமெண்ட் உங்களுக்கு கொடுத்தார்? ஆக்சுவலாக வந்து படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆச்சு. ஒரு தட் இஸ் 15 days பேக் ரெடி ஆகும்போது மாஸ்டருக்கு போட்டு காமிச்சேன். நைட்டு வந்து 12 o'clock ஆயிடுச்சு படம் முடியும் போது. வந்து நான் வெளில, ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஒரு 1000 தடவை மேலே இந்த படம் பார்த்துட்டேன். என்னால் பார்க்க முடியல. அதுக்கு மேலே அப்படியே எது பார்த்தாலும் கன்ஃபியூஸாகவே இருக்கும். அது மாதிரி தானே இருக்கும். ஸோ நான் வெளில உட்காந்துருந்தேன். மாஸ்டர் வெளில வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. எக்ஸ்ட்ரா சூப்பராக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா நிறைய பேச மாட்டார் மாஸ்டர். ஒரு 10 வார்த்தை பேசுகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை தான் பேசுவார். அதில் திருப்பியும் 2 மணி ஆயிடுச்சு. அவர் ஏன்னா கோடம்பாத்துலேருந்து அவர் வீடு ஈஸியார். 2 மணிக்கு திருப்பியும் ஃபோன் பண்ணுறாரு. அந்த சீன்லாம் அப்படியே நிற்கிதுடா, செமையாக இருக்குடா சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் மாஸ்டருக்காக. அது ஃபஸ்ட்டு வார்த்தையை நான் வந்து மாஸ்டர்களை கமிட் பண்ணும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், மாஸ்டர் நீங்கள் எனக்கு கமிட் பண்ணிக்கிங்க, எதை வச்சு எனக்கு தெரியாது, கண்டிப்பாக நான் வந்து ஹார்ட் டு ஹார்ட்டாக I'll give my soul out மாஸ்டர், இதுக்காக நான் என்ன வேலை பண்ணுவேன், I'll not let it down சொல்லிட்டு முதல்ல சொல்லி கமிட் பண்ணுவேன். அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். சந்தோஷம். அவ்வளோதான். சூப்பர், ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. அண்ட் இந்த போகன் வந்து மேலும் பல சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.